ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல பார்வதிய எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமா பொளந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்வதி வந்து எபிசோட் எண்டிங்ல பயங்கரமா அழுதுட்டாங்க. இன்னைக்கு முக்கியமா 3 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து செம்ம டேமேஜ்ன்னு தான் சொல்லணும். அதுல வந்து ஒருத்தர் வந்து பார்வதி, இன்னும் 2 பேர் பார்த்தீங்கன்னா, ஆதிரை அண்ட் கமருதீன். விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம் ஒரு டாஸ்க் குடுக்குறாங்கப்பா. அந்த டாஸ்க் என்னன்னா, இவங்க பண்றதெல்லாம் வந்து எனக்கு ரியலா தெரியல. எல்லாமே ஆக்ஷன் கட் மாதிரி இருக்கு. அப்படி கட் ஆக்ஷன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறாரு கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம். ஸோ நீங்க வந்து யார சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்கவும், இந்த பார்வதிய சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் கனி தான் ஸ்டார்ட் பண்றாங்க. கனிய தொடர்ந்து வர எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே பார்வதி, பார்வதி அப்படின்ற நேம சொல்றாங்க. கனி வந்து பார்வதி பண்றது தான் எல்லாமே ஆக்ஷன் மாதிரி இருக்கு. எதுவுமே ரியலா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, துஷார் கேப்டன் ஆனப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுல முக்கியமா பாரு பார்த்தீங்கன்னா, விசில் அடிச்சு, கை தட்டி பயங்கர ஹேப்பியா இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனா அதே துஷார் நைட் வந்து நந்தினி இஷ்யூ நடந்துட்டு இருக்கும் பொழுது, நந்தினிக்கு ஸ்பேஸ் குடுங்கன்ட்டு அவங்கள தடுத்தப்போ, "நீ யாரு? நீ எதுக்கு வர? நீ என்கிட்ட வராத, தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுனாங்க துஷார. ஒருத்தன் மேல உண்மையான அன்பு இருந்தா, அவன் வந்தது நிஜமாவே அவங்களுக்கு ஹேப்பியா இருந்தா, அவங்ககிட்ட எப்படி பழகுறாங்களோ அதே மாரி தான் எப்பவுமே பழகணும்ல. அது எப்படி காலையில ஒரு மாதிரி, ஈவினிங் ஒரு மாதிரி அப்படி. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ஆக்டிங்கா தோணுச்சுன்னு கனி சொல்றாங்க. அடுத்து ஆதிரையும் பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் வந்து ரியல் பெர்சன் கிடையாது. அவங்க வந்து கேமராக்காக நடிக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, பிரவீன் காந்தி அவர்கள் கதை சொல்லும்பொழுது நம்மளுக்கே காமிச்சாங்க இல்லையா? பார்வதி வந்து கால் மேல கால் போட்டுட்டு, கால் ஆட்டிட்டு இருந்த மாரி இருந்தது. அது அவங்களோட நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால் ஆட்டுறது என்னோட நேச்சர். நான் வந்து அவர கிண்டல் பண்ணணும்லாம் பண்ணல அப்படின்ற மாரி தான் பார்வதி சொல்றாங்க. அந்த விஷயத்த தான் ஆதிரை கோட் பண்றாங்க. அவர் கதை சொல்லும்பொழுது அத ரிசீவ் பண்ணல. அத விட்டுட்டு நான் வேணா வெளியில போயிட்டு வரட்டுமா? இந்த கதை ரொம்ப லாங்கா போகுது அப்படிங்கிற மாரிலாம் கிண்டல் பண்ணது இல்லாம, ஒரு கதை ஸ்டார்ட்டிங்ல சொல்லும்பொழுதே தடுத்துட்டே இருந்தாங்க. வந்து ஒழுங்கா பேசவே விடல. ஆனா கதைய சொல்லிட்டே இருக்கும் பொழுது, சூப்பர் சார், சூப்பர் சார்ன்னு என்கரேஜும் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு அவர பேச விடாம பண்ண பார்வதி, அதுக்கப்புறம் கதையோட ஒன்றி இருக்கிற மாரி நடிச்சது வந்து ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சுச்சு. அது வந்து நடிப்பு அப்படின்ற மாரி ஆதிரை சொல்றாங்க. எஸ், நமக்குமே அது தோணுச்சு. பிரவீன் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கும்பொழுது, பார்வதி கால் மேல கால் போட்டுட்டு ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உட்கார்ந்திருந்தது வந்து தப்பா தான் நம்மளுக்கே தோணுச்சு. ஆதிரை சொல்ற பாயிண்ட்டும் கரெக்ட் தான். நம்மளுக்கு காட்டப்பட்ட கிளிப்பிங் வந்து ரொம்ப சின்னது தான். பிரவீன் காந்தி கதை சொல்லும்பொழுது பார்வதி இன்னும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஆதிரை சொல்லும்போது தான் தெரியுது. அடுத்து பிரவீன் ராஜ்தேவும் வந்து பார்வதி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவங்க பண்றது தான் ஆக்ஷன் கட்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல பார்வதிய பார்க்க முடியுது. யாரு பிரச்சனைனாலும் தன்னோட பிரச்சனை மாரி அவங்க எடுத்து பேசுறதும், அவங்க எடுத்து பண்றதும், அதுல கலந்துக்கிறதும் வந்துட்டு ரொம்ப ஃபேக்கா இருக்கு. சோ கேமராக்காக நடிக்கிறாங்க. சோ எல்லாமே வந்து ஆக்ஷன் கட் மாரி தான் இருக்கு அப்படின்னு பிரவீன் ராஜ்தேவ் சொல்றாரு. நம்ம இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, ஆமா, வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனையிலுமே வந்து பார்வதி வந்து அந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் பார்வதி அந்த இடத்துல இருப்பாங்க. யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் லைவ்ல சில விஷயங்கள் பார்த்தேன். முருகனுக்கும் சபரிக்கும் ஒரு சின்ன வாட்டர்ல ஒரு கிளாஷ் நடந்தது. அந்த சண்டை நடந்துச்சு. அது வந்து கொஞ்சம் பார்வதி சால்வ் பண்ற மாரி வந்தாலும் 2 பக்கமுமே வந்து சமாதானமா பேசுனாங்க. இந்த சைட் சபரி கிட்ட பேசும்பொழுது அவருக்கு சாதகமாவும், கமருதீன் கிட்ட பேசும்போது அவருக்கு சாதகமாவும் பேசிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல 2 பேர்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கிற மாரி ட்ரை பண்ணாலும் என்ன சொல்றாங்கன்னா, முடிக்கும்பொழுது கமருதீன் கிட்ட போயிட்டு, "கரெக்ட் தான்டா, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட். ஆனாலும் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு இவர்கிட்டயும் சொல்றாங்க. அங்கேயும் போயிட்டு, "நீ சொல்றதெல்லாமே கரெக்ட் தான். ஆனாலும் நீ வந்து அவர அப்படி பேசியிருக்க கூடாது" அப்படின்னு சபரி கிட்டயும் சொல்றாங்க. இவர்கிட்டயும் நல்லவங்க மாரி நடிக்கிறாங்கன்றது வந்து அப்பட்டமா தெரியுது. துஷாரும் வந்து பார்வதிய தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா லைவ்ல பார்த்தப்போ துஷார் வந்து அந்த டைமே சொல்லியிருந்தார். நந்தினி விஷயம் நடக்கும்பொழுது பார்வதி வந்து நந்தினி பக்கத்திலேயே இருந்தது வந்து துஷாருக்கு சுத்தமா பிடிக்கல. நந்தினிக்கு ஸ்பேஸ் தாங்க, ஸ்பேஸ் தாங்கன்னு துஷார் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா வந்துட்டு எழுந்து போற மாரியே தெரியல. பார்வதியா இருக்கட்டும், இல்ல திவாகரா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்துட்டு நந்தினிய சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. துஷார் வந்து அததான் சொல்றாரு. இந்த மாதிரி நந்தினி விஷயத்துல பார்வதி வந்து பண்ணது ரொம்ப தப்பு. கொஞ்சம் ஸ்பேஸ் குடுத்திருந்தா அவங்களே அடங்கி சமாதானம் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்க ஸ்பேஸே குடுக்காம போய் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நான் வந்து லைவ்ல அந்த விஷயத்த பார்த்தேன். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பேஸ் குடுத்திருந்தா, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா மாறியிருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த இடத்துல பார்வதி அவங்க கூட இருந்தது எனக்கு கொஞ்சம் ஓகேவா தான் பட்டுச்சு. ஏன்னா வந்து நந்தினிய கொஞ்சம் சிரிக்கலாம் வச்சாங்க. கொஞ்சம் நல்லபடியா பேச வச்சாங்க. அந்த மூட மாத்தி விட்டாங்க. எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. அந்த இடத்துல வந்து பார்வதி பண்ணது தப்பா தோணல. இன்னும் சொல்லப்போனா, "நம்ப வெளியில போன பிறகும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்." அப்படின்லாம் நந்தினி கிட்ட சொன்னாங்க. ஏன்னா நானும் தனியா தான் இருக்கேன். என் வீட்லயும் வந்து 2 நாய்க்குட்டிகள் இருக்கு. ஸோ நீ வீட்டுக்கு வா. நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லி தான் வந்து நந்தினிய அனுப்பி வச்சாங்க. ஆனா அதே டைம்க்கு பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத கலெக்ட் பண்றதுலயும் வந்து ரொம்ப ஷூடா இருந்தாங்க. அதுவும் தெரிஞ்சுச்சு. உனக்கும் கெமிக்கும் நடுவுல என்ன நடந்தது? யார் வந்து உன்ன செய்கை மூலமா ஏதோ ஆக்ஷன் செஞ்சு வெறுப்பேத்துனாங்கன்னு சொன்னியே, அது யாரு செஞ்சா? அப்படின்றதெல்லாம் நோண்டி நோண்டி அந்த விஷயத்தையும் வந்து கறந்தாங்க.
அவங்க கிட்டயே டைரக்ட்டா வந்து நீ உனக்கு தெரப்பி தேவைப்படுது. நீ ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் வந்து நந்தினிக்கு அந்த சப்போர்ட் தேவையா இருந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த நேரம் அவங்கள தனியா விட்டிருந்தா, அவங்க இன்னும் அக்ரஷன் மோட்ல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல பார்வ பண்ணது தப்பா எனக்கு தெரியல. ஆனா துஷார் வந்து அந்த பாயிண்ட்ட தான் வந்து சொன்னாரு. அவங்க ஸ்பேஸ் விட்டிருந்தா அவங்களே வந்துட்டு சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பார்வதி வந்து கேமரா பிரசன்ஸ்க்காக கூட பண்ணியிருக்கலாம். நந்தினி மேல தான் இப்ப ஃபுல் ஃபோக்கஸா இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கலான்ற அந்த கேமரா பிரசன்ஸ்க்காகவும் பண்ணியிருக்கலாம். பட் அந்த சப்போர்ட் வந்து நந்தினிக்கு அந்த டைம் தேவையா இருந்தது. கெமி சொன்னாங்க. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஆக்சுவலி வந்து கெமி மேல எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரஷன்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் கெமி சொன்ன பாயிண்ட் எனக்கு வந்து இந்த தடவ புடிச்சது. ஜீன்ஸ் துவைக்கிற டாஸ்க் அப்போ வந்து கெமிக்கும், பார்வதிக்கும் ஒரு முடிப்பிடி சண்டை நடந்துச்சு. அந்த டைம் வந்து அடிச்சுக்கிட்டப்போ பார்வதிக்கு வந்து காயம்லாம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்தே வந்து பார்வதி கெமிய ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சண்டைக்கு வர வைக்கிறதுக்கு எப்படியாவது சண்டைக்கு வர வைக்கணும். ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணணும்னு பண்ண மாரியே இருந்தது. கெமிய வந்து டைரக்ட்டா பேசாம இவங்க தள்ளி விடுவாங்க, இவங்க டிராமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி டைனிங் ஏரியால சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுதும் எல்லார்கிட்டயும் காயத்த காமிச்சு, "பாத்தீங்களா காயமாக்கிட்டாங்க. அவங்களுக்கு காதுல விழும், இருந்தாலும் விழாத மாதிரியே இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துலலாம் வந்து கெமிய ட்ரிகர் பண்ண முடியுமோ, அவங்க ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுதான் கெமியும் சொன்னாங்க. இப்ப எனக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனா, என்ன கூப்ட்டு அவங்க பேசியிருக்கலாம். அவங்க அத விட்டுட்டு, என்ன போற இடம்லாம் வந்து என் காதுல விழுற மாரி என்ன வந்து தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்படியாவது என்ன ட்ரிகர் பண்ணி என்ன வந்து சண்டை போட வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க மோட்டிவா இருந்ததே தவிர, அந்த விஷயத்த பத்தி பேசி தீர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. கன்டென்ட் தான் தேடி அலைஞ்சாங்க. ஸோ அவங்க பண்றதெல்லாம் வந்து ஆக்ஷன் கட்டா தெரியுது. அப்படின்னு கெமி சொன்னாங்க. இந்த பாயிண்ட்ட வேணா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா கெமி ரொம்ப பொறுமையா அத டீல் பண்ணாங்க. அது எனக்கு இப்போ வரைக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா கெமி வந்து கன்டென்ட்ட தேடி அலையிறவங்க தான் அவங்களும். சண்டை போடுறவங்க தான். அந்த திவாகர் விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, "வயித்த பாத்தியா? வயித்த பாத்தியான்னு?" கேட்டதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அவங்க பண்ற ஆள் தான். ஆனா பார்வதி கிட்ட வந்து அவங்க சண்டைக்கே போகல. மேபி விஜய் சேதுபதி கிட்ட இந்த பாயிண்ட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே அமைதி காத்தாங்களோ என்னமோ தெரியல. பட் குட் ஜாப். அவங்க பொறுமையா இருந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. கெமி நெனச்ச மாரியே நல்ல கிளாப்ஸும் கிடைச்சது அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு. அடுத்து ரம்யா ஜோவும் பார்த்தீங்கன்னா, பார்வதி பேர தான் சொல்றாங்க. இங்க ஒரு மாரி பேசுவாங்க, அங்க ஒரு மாரி பேசுவாங்க. எல்லார்கிட்டயும் வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி பேசுவாங்க. ஆனா பின்னாடி போய் அவங்கள பத்தியே தப்பா பேசுவாங்க. நான் நெறைய தடவ வந்து மிரர்ல பார்த்துருக்கேன். இங்க நம்மகிட்ட நல்லபடியா பேசிட்டு, பின்னாடி போய் ஆக்ஷன் காட்டுவாங்க. அப்படின்ற விஷயத்த ரம்யா ஜோ சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் பார்வதிய பத்தி ஒரு ஃபீட்பேக் குடுத்துட்டு இருக்கும்போது, பார்வதி வந்து அத ரிசீவ் பண்ற மாரியும், அத கிண்டல் பண்ற மாதிரியுமான ஆக்ஷன்ஸ் நெறைய குடுத்துட்டு இருந்தாங்க. "சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க என்னனாலும் சொல்லுங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் கெத்து, நான் மாசு" அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஆக்ஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கவனிச்சுட்டாரு. கவனிச்சுட்டு, "பாரு அப்படி பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் உங்கள பத்தி சொல்றாங்கன்னா, அது என்னன்னு கேட்டுக்கோங்க. நீங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாதிரியான முகபாவனைகள் தராதீங்க" அப்படின்னு சொல்லி வார்னும் பண்றாரு. அடுத்து வினோதும் பார்த்தீங்கன்னா, பார்வதி தான் நடிக்கிறாங்க. ஆனா காரணம் என்னன்னா, அதே நந்தினி விஷயம் தான். அந்த வாக்கிங் வந்து நந்தினி போயிட்டு இருந்தாங்க. அப்போ நந்தினி வந்து தனியா இருக்கணும்னு விரும்புனாங்க. ஆனா நந்தினிய விடவே இல்ல. அவங்க கூடவே சேர்ந்து இவங்களும் வாக்கிங் சுத்திட்டு இருந்தாங்க. யாரு? பாரு அண்ட் திவாகர். இவங்க 2 பேரும் கூடவே சேர்ந்து சுத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பார்வதி ரெஜிஸ்டர் பண்றாங்க. நான் மட்டும் தான் கூட இருக்கேன். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கஷ்டத்துல இருக்காங்க. அவங்க கஷ்டத்த வந்து யாருமே பார்த்துக்கல. நான் மட்டும் தான் அந்த இடத்துல கூட இருக்கேன். அப்படிங்கிற மாரியான ஒரு ஆக்டிங்க போட்ட மாரி தெரிஞ்சுச்சு. சோ விஜய் சேதுபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா, பார்வதி கிட்ட வந்து இவங்க சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து வெறும் உள்ள இருக்கிறவங்க ஹவுஸ்மேட்ஸோட கமெண்ட்ஸ் மட்டும்னு நினைக்காதீங்க. வெளியில இருக்க மக்களோட பிரதிபலிப்பாவும் இருக்கலாம். சோ வந்துட்டு அத நல்லபடியா எடுத்துக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்க இந்த முகபாவனைகள் காட்டுறதெல்லாம் வந்து புரோகிராமையே டீகிரேட் பண்ற மாரி இருக்கு. சோ அப்படி பண்ணாதீங்க. அது சரியா இல்ல. அது நல்லா இல்ல. அது நாகரிகமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாரு பார்வதிய. இதெல்லாம் முடிச்சு விஜய் சேதுபதி அவர்கள் போயிடுறாங்க. பார்வதி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்டயும், கலையரசன் கிட்டயும் போயிட்டு கேட்குறாங்க. "நான் எங்க நடிச்சேன்? எந்த இடத்துல நடிச்சேன்? என்ன ஏன் எல்லாரும் நடிக்கிறேன்னு சொல்றாங்க? நான் எங்கேயுமே நடிக்கலையே! நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். கேமரா அது பாட்டுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு நான் பொறுப்பு இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. திவாகர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ தான் டைட்டில் வின்னர்ன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ போல்டு. நீ எதுக்காக இப்படிலாம் அழற?" அப்படின்னு அவர் நல்ல விதமா பாராட்டிக்கிட்டு இருக்காரு பார்வதிய. இருந்தாலும் பார்வதி வந்து, "இல்ல, இல்ல இங்க பாருங்க என்னோட கேரக்டர் எப்படின்றது எனக்கு தெரியும். இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்னேன். நெறைய பேரால வந்து என்னை ஏத்துக்க முடியாது. என் கேரக்டர் வந்து அப்படியே என்னை ஏத்துக்க முடியாது. அது எனக்கு தெரியும். அதனால தான் நான் பிக் பாஸ் வரவே வேணாம்னு நெனச்சிருந்தேன். நெனைக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. வெளியில கிளாப் பண்ணி ஆடியன்ஸும் வந்து அத தான் நெனைக்கிறாங்க அப்படின்றபோது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எங்க நடிச்சேன்? நான் அப்படியே நானா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுறாங்க. பார்வதி அழுறத வந்து நெறைய பேர் கொண்டாடுறாங்க ஆக்சுவலி. ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். அதுதான் எனக்கு தோணுது. அவங்க மனசுல நெனைக்கிறது எதையுமே வந்துட்டு கேமரா இருக்கே அப்படின்னு சொல்லாமலாம் இருக்கிறது இல்ல. கேமராக்காக சில விஷயங்கள் அவங்க பண்ணாலும், நெறைய விஷயங்கள் கேமரா இருக்குதுன்னே தெரியாம அவங்க பேசியிருக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். லைவ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் டைரக்ட்டாவே சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பிளாக் லிஸ்ட் இவங்க. இவங்கள எனக்கு பிடிக்காது அப்படின்றது வந்து டைரக்ட்டாவே வந்து சொல்லுவாங்க. தப்பா பண்ற
விஷயங்கள் என்னன்னா, டைரக்டாவே வந்துட்டு எல்லாரையும் இவங்க விஷம், இவங்க பாம்பு, இவங்க நல்லவங்க இல்ல, அவங்க கெட்டவங்க இல்லன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்றத அப்படியே ஓப்பனா எல்லார்கிட்டயும் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் வந்து தப்பு. முக்கியமா கூட இருக்கிற அந்த கலை, திவாகர் இவங்க கிட்டலாம் வந்து டைரக்ட்டா ஓப்பனா முக்கியமா கலையரசன் கிட்ட வந்து ஓப்பனாவே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து விஷம், இவங்க மோசமானவங்க, இவங்க பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு தவறான விஷயங்கள். அந்த விஷயங்கள் வந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வந்து கலையரசன் மொத்தமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உட்கார்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். பார்வதி என்ன சொன்னாலும் அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் கலையரசன் இப்போதைக்கு உட்கார்ந்திருக்காரு. பார்வதியால தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் வெளியில வரும்போது, இவ தானே என்ன வந்து ஃபேக்குன்னு சொன்னா. இந்த ரம்யா ஜோ கூட என்ன சொன்னால, எல்லாரும் வச்சுக்கிறேன் நானு அப்படின்ற மாரி பார்வதி வந்து பயங்கர கோவத்தோட உட்கார்ந்திருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்வதியுடைய ஆட்டம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பார்வதியுடைய ஆட்டம் வந்து இன்னும் அதிகமா தான் ஆகும். ஏன்னா பார்வதி எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேக்கா பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க கேரக்டரே அதான். அவங்க மனசுல எதுவுமே வச்சுக்காம அத அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. கேமரா இருக்கு, அது இதுன்னுலாம் பார்க்குறது இல்ல. அவங்க வெளியில இருந்தாலும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனையில மூக்கு நுழைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க போல இருக்கு. அவங்க கேரக்டரே அதுதான். எல்லாரும் வந்து அவங்கள நடிக்கிறதா வந்து சொல்றாங்க. எனக்கு அது வந்து நடிப்பா தெரியல. இன்னும் சில பேர் இருப்பாங்க தெரியுமா? எல்லாம் சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்துலயும் மூக்கு நுழைப்பாங்க இல்லையா? அந்த மாரியான ஒரு பெர்சன் தான் பார்வதி. கேமராக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணாலும், சில விஷயங்கள்ல வந்து அவங்க ஃபேக் இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்ன பார்வதி பத்தி? அப்படின்றத வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.